ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இன்டர்ன்ஷிப் பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த 2 இன்டர்ன்ஷிப் என்னென்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா Node.js டெவலப்பர். ஃபர்ஸ்ட் Node.js டெவலப்பர் இன்டர்ன் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் பார்ப்போம். அது எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யா கைஸ், ஃபர்ஸ்ட் Node.js டெவலப்பர். அதாவது இது இந்த Node.js டெவலப்பர் ரோலுக்கு வந்து நமக்கு இன்டர்னா ப்ரொவைட் பண்றாங்க. ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூர் லொகேட் பண்ணிருக்கு. ஸோ ஒர்க் டைப் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்டர்ன்ஷிப்பா இந்த ஒர்க் டைப் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, நமக்கு எந்த கம்பெனி ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, பெங்களூர் லொகேட்டடான கம்பெனி வந்து இன்டர்ன்ஷிப் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த கம்பெனிஸை பத்தி பார்ப்போம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களே ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதாவது லேப் பில்டிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்களே பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஓப்பன் இன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு சம் ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க போல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹூ ஷுட் அப்ளை, ஓகே யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கில் செட் இருந்தால் நீங்களாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ திங்க் யூ அட்லீஸ்ட் 8 to 10 இன் Node.js. ஓகே, உங்களுக்கு Node.jsல சம் ஸ்கில்ஸ், பேசிக் ஸ்கில்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் SQL அண்ட் NoSQL அண்ட் express.js. ஓகே, உங்களுக்கு SQL நல்லா டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண தெரியும், அந்த த்ரெட் ஆப்ரேஷன் சம்திங்லாம் இருக்கு. ஸோ அந்த பேசிக் ப்ரோக்ராமிங் நாலேஜஸ்லாம் உங்களுக்கு இருந்தால், அதாவது டேட்டாபேஸ் ப்ரோக்ராமிங் நாலேஜஸ்லாம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் SQL அண்ட் NoSQL தெரிஞ்சவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த இன்டர்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம், இல்லை டிகிரி முடிச்ச பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் எவ்வளோ மந்த்துக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 4 months ஆஃப் திஸ் இன்டர்ன்ஷிப். ஓகே, நமக்கு வந்து 4 monthsக்கு இந்த இன்டர்ன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சூப்பர் என்துவாஸ்டிக் அண்ட் பில்டிங், அதாவது நம்ம என்துவாஸ்டிக்காக ஒர்க் பண்ணுறோம், சம் டெவலப் கிரியேட்டிவிட்டிஸாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சம் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹேவ் இமென்ஸ் ஹங்கர் டு லேர்ன், அதாவது நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு ஈகராக இருக்கணும். அந்த க்ரோ டு ப்ரூவ் யுவர் செல்ஃப், நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு பில்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் ஷார்ட் லிஸ்ட் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்துருக்கீங்கன்னா, இஃப் யூ ஹேவ் லவ் சேலஞ்சஸ் வாண்ட் டு ப்ரூவ் யுவர் நாலேஜ் தென் டேக் அப் கோடிங் டெஸ்ட் கிளிக்கிங் அண்ட் பிலோ லிங்க். அதாவது நமக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணோம்னா சம்திங், எனக்கு அந்த லிங்க் எடுக்கல. ஸோ உங்களுக்கு எடுத்ததுன்னா நீங்கள் அந்த லிங்க்ல அந்த கோடிங் அசஸ்மெண்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுங்க. வை ஒர்க் வித் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒர்க் டைரக்ட்லி வித் ஃபவுண்டர்ஸ். ஓகே, நம்ம டைரக்டாக ஃபவுண்டர்ஸ் கூட கான்டாக்ட்ல இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி பேஷனேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார் பீப்புள் டு ப்ரூவ் வேர்ல்ட் ஆர் கிஃப்டட் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நாட் அ ஜாப், இட் இஸ் அ மிஷன். ஓகே, இது ஒரு ஒர்க்கு கிடையாது, இது வந்து ஒரு குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது காண்டாக்ட் பண்ணணும் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவங்களோட ஃபவுண்டர்ஸ் 2 பேர், நிக்கின் ஜெயின், அது அலன் டிசாஸ்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தான் அந்த 2 ஃபவுண்டர்ஸ். ஸோ ஃபவுண்டர்ஸோட ப்ரொஃபைலை பார்த்துக்கலாம். அவங்க லிங்க்டின் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ லிங்க்டின்ல போயிட்டு அந்த ஃபவுண்டர்ஸோட டீட்டெயில்ஸை நீங்கள் எல்லாம் தெளிவாக இல்லை A to Z பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டீம்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அந்த டீம்ஸில் இருக்க எல்லாத்தையும் கொடுத்து ஃபவுண்டர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டன் இருக்கு. அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளை வித் ரெஸ்யூம், அதாவது உங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் ரெஸ்யூம்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெஜிஸ்டர் ஆகிக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட் நேம் கொடுக்குற நேம் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட வேலிட் மெயில் ஐடி த்ரூ இந்த மெயில் ஐடி மூலியமாக தான் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கரெக்டான மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இருக்கும். ஸோ அந்த மொபைல் நம்பர், அதாவது ஆக்டிவாக இருக்க மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்துக்கோங்க. வாட் இஸ் யுவர் கரண்ட் லொக்கேஷன், ஓகே உங்களோட கரண்ட் லொக்கேஷன் நீங்கள் இப்போ எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் யூ ஓப்பன் டு ஒர்க்கிங் அவர் ஆஃபீஸ் HSR லேஅவுட், அதாவது HSR லேஅவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்க ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ். ஸோ அந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணால், அதாவது ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு வில்லிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போகிற வில்லிங் இருந்தால் எஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா நாட் பாசிபிள், நோ நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஹாப்பி டு கம் டு ஆஃபீஸ் இன் 5 days a week. ஓகே, வீக்கில் 5 days வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்து பிரிங் இட் ஆன் இன் பாஸ். ஓகே, உங்களுக்கு வில்லிங் இருந்தால் நீங்கள் பிரிங் இட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா பாஸ் பண்ணிடலாம் அதை. ஸோ டியூரேஷன் ஆஃப் இன்டர்ன்ஷிப் ஆர் லுக்கிங் ஃபார், ஓகே உங்களுக்கு எத்தனை மாதம் வேணும், இன்டர்ன்ஷிப் எத்தனை மாதம் வேணும்னா அவங்களே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 to 3 months வேணுமா, இல்லை 3 to 4 months வேணுமா, இல்லை 4 to 6 months வேணுமா, இல்லை 6 monthக்கு மேலே எனக்கு இன்டர்ன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மந்த் கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஸ்டைபன், அதாவது
இதுக்கு முன்னாடி நீங்க இன்டர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்டர்ன்ல ஸ்டைஃபன் வாங்கியிருப்பீங்க, இல்லைன்னா ஃப்ரீ இன்டர்னா கூட பண்ணியிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி சேலரி வாங்கியிருந்தீங்கன்னா லெஸ் தென் 10K கொடுத்துருக்காங்க. அதாவது 10,000க்கு கீழே கம்மியா வாங்கியிருந்தீங்கன்னா லெஸ் தென் 10K கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 10 to 20K வாங்குனீங்கன்னா 20Kக்குள்ள கொடுத்துக்கோங்க. அதாவது நான் 20Kக்கு மேல வாங்கினேன் இன்டர்ன், அதாவது 20,000க்கு மேல இன்டர்ன்லயே வாங்கினேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மோர் தென் 20K அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்னோட இன்டர்ன் இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்ன், ஸோ நீங்க வந்து சேலரியே வாங்காம இன்டர்ன் பண்ணிருப்பீங்க, ஸோ அந்த பீப்புள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹவு சூன் கேன் யூ ஜாயின். ஓகே, அதாவது உங்களோட டெட்லைன் கேட்டிருக்காங்க, எவ்வளவு நாளுக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணுவீங்க, நாங்க உங்களை ஹையர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இமீடியட் ஜாயினர் அப்படின்னு சொல்லிட்டுனா இமீடியட்டா ஜாயின் பண்ற மாதிரி தான் நீங்க இமீடியட்டா கொடுத்துக்கலாம். இல்ல வந்து நோட்டீஸ் பீரியட் அவங்க கிட்ட கேட்கலாம், 15 to 30 days, ஆஃப்டர் 30 days அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பீரியட் அவங்க கேட்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல். ஓகே, உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் நீங்க வந்து இதுல பேஸ்ட் பண்ணணும். ஸோ எப்படி லிங்க்டின் ப்ரொஃபைல் நம்ம கெட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் லிங்க்டின்குள்ள போயிட்டேன். ஸோ சீதர் மீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதுல வந்து வியூ ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். வியூ ப்ரொஃபைல் கொடுத்ததுக்கு அப்புறம் மேல இங்க குரோம் பாக்ஸ்ல பாருங்க, அட்ரஸ் போடுற ஐடியில இதுதான் நம்மளோட லிங்க்டின் ப்ரொஃபைல். இதை காப்பி பண்ணிட்டு ஸோ இங்க வந்து நீங்க கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐ எம் நாட் அ ரோபோட். ஓகே, ஸோ நான் ரோபோட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கொடுத்ததுக்கு அப்புறம் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் போயிடும். ஸோ அவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த இன்டர்ன் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்த இன்டர்ன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா React.js டெவலப்பர். ஓகே, React.js டெவலப்பர் அது என்ன கம்பெனி ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்டட். போன வந்து Node.js கம்பெனி ப்ரொவைட் பண்ண இன்டர்ன் தான் இந்த லிஸ்டட் அப்படின்னு சொல்லி இருக்க கம்பெனி தான் வந்து நமக்கு இந்த இன்டர்னும் ப்ரொவைட் பண்றாங்க. ஒர்க் லொகேஷன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதே பெங்களூர் கர்நாடகால தான். ஸோ ஒர்க் டைப் வந்து இன்டர்ன்ஷிப் தான். ஸோ அதுக்கு ஜாபோட டீட்டெயில்ஸ் சம்திங் அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். ஓகே, ஹூ ஷுட் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்ப்போம். குட் நாலேஜ் ஆஃப் React.js அண்ட் Next.js அண்ட் Axios அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இன்டெகிரேஷன் டு ரெஸ்ட் ஏபி, அதாவது உங்களுக்கு ஏபிஐ கனெக்ட் பண்ண தெரியுமா, அதாவது ரெஸ்ட் ஏபிஐல உங்களுக்கு வந்து சம் பேசிக்ஸ் நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹேவ் எபிலிட்டி டு கிரியேட் யூஐ யூசிங் React. ஓகே, யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியுமா, அதாவது React மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து லேர்ன் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்க வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் க்ரோ அண்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஷார்ட் லிஸ்ட் கிரைட்டீரியா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பி ரெஸ்பெக்ட் யுவர் டைம் இஸ் நோ வே டவுட் டூயிங் யுவர் ஸ்பெல் பட் ஹவு ஹையர் சம் இன் யுவர் டீம் ரைட். ஓகே, உங்களுக்கு வந்து முன்ன கொடுத்த மாதிரி கோடிங் நாலேஜ் அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கல. டைரெக்டாக உங்களோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு அவங்களே ஹையர் பண்ணுவாங்க. கீழே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அவங்க கம்பெனி பற்றி எப்படி ஒர்க்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கான்டாக்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி. அதுக்கப்புறம் அவங்க ஃபவுண்டர்ஸ் டீட்டெயில்ஸ் போன டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அவங்க டீம். அதுக்கப்புறம் இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஸோ உங்களோட ரெஸ்யூம்ஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்யூம்ஸே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணிடும். அப்படி இல்லை எனக்கு வந்து அதில் இருக்க டீட்டெயில்ஸ் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க, லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க, உங்களோட வேலிட் மெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வேலிட் மெயில் ஐடியில் மட்டும்தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், கரெக்டான மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் இஸ் யுவர் கரண்ட் லொகேஷன், ஸோ இப்போ நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக வேலிடாக என்டர் பண்ணிக்கோங்க. ஆர் யூ ஓப்பன் ஒர்க்கிங் டு அவர் ஆஃபீஸ் இன் ஹச்ஆர் லேஅவுட். ஓகே, பெங்களூர்ல உங்களுக்கு ஒர்க் பண்ண வில்லிங் இருக்கா, அதாவது அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ண உங்களுக்கு வில்லிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா அப்சல்யூட்லி எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஹாப்பி டு கம் டு ஆஃபீஸ் 5 days a week. ஓகே, வீக்ல 5 days இருக்கும். ஸோ ஒர்க் வந்து ஸோ அதை வந்து அவங்க ஆஃபீஸ் போய் நீங்கள் ஒர்க் பண்ண விருப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேனா பிரிங் இட் ஆன் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா இம்பாஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டியூரேஷன் ஆஃப் இன்டர்ன்ஷிப். ஓகே, டியூரேஷன் ஆஃப் இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா மினிமம் 4 months சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களே நம்ம கிட்ட ஆப்ஷன் கேட்கறாங்க, உங்களுக்கு 2 to 3 months வேணுமா, இல்லை 3 to 4 months வேணுமா, இல்லை 4 to 6 months வேணுமா, இல்லை 6 months ப்ளஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் சைஃபன், அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது இன்டர்ன் பண்ணிருந்தீங்கன்னா அந்த இன்டர்ன்ல உங்களுக்கு வந்து ஏதாவது ஜாப்ல இது கொடுத்துருந்தாங்கன்னா, உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நீங்க இதில் மென்ஷன் பண்ணலாம். அப்படி எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஹவு சூன் யூ கேன் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இமீடியட் ஜாயினராக இருந்தால் நீங்கள் நாளைக்கே ஜாயின் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் உடனே இந்த ஆப்ஷனை கொடுக்கலாம். இல்லை எனக்கு நோட்டீஸ் பீரியட் வேணும், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், இல்லை நான் வேற ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15 to 30 days கொடுத்துக்கலாம். இல்லைனா ஆஃப்டர் 30 days எனக்கு 1 month கழிச்சு இந்த இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லிங்க்டின் ப்ரொஃபைல். ஓகே, நம்ம லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலை காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் எனி அதர் லிங்க், அதாவது உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிடுங்க, இல்லை கிட்டப் உங்க ஒர்க் இருக்கும், அந்த கிட்டப் ரெபாசிட்டரியில் உங்களோட நீங்க பண்ண ஒர்க்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த கிட்டப் ப்ரொஃபைல் இருந்தால் அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட ஒர்க் போர்ட்ஃபோலியோ
நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் போர்ட்ஃபோலியோ வந்து வெப்சைட்டை டெவலப் பண்ணிருப்பீங்க, டிசைன் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த லிங்க் இருந்தாலுமே இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐம் நாட் ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தரா மெயில் வரும். அந்த மெயில் மூலமா நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், 2 இன்டர்னுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க இந்த இன்டர்ன்ஷிப்பை. கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்டர்ன்ஷிப்பை பத்தி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைன்னா கூட வெப்சைட் டெவலப்பர் ஆர் இன்டர்ன் தேடிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் ஆர் இன்டர்ன் தேடிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதர்வைஸ் உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கீழே போடுங்க. கண்டிப்பா நான் அந்த கண்டென்ட்டை மேக் பண்ணி உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்றேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேல்யூபிளான ஒரு யூனிக்கான கண்டென்ட் கண்டிப்பா உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ்ல கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. சைனிங் அப் கௌதம். தேங்க்யூ.